ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் மிக்சியை பற்றின நிறைய டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த டிப்ஸை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மிக்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதோட லைஃப் நல்லாயிருக்கும். மிக்சியை பற்றின எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் நீங்கள் கடைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம மிக்சியை எப்போவுமே நல்லா க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. என்னோடய மிக்சி ஒயிட்டு தான். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். அதில் அரைச்ச மசாலா எல்லாமே கொட்டி அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரே ஒரு பொருள் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. இதுக்கு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துறாதங்க. நிறைய தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சோப்பு முறை மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒன்றா கலந்துக்கலாம். இந்த பேஸ்ட்டுக்கு அவ்வளோ அழகாக கரையும் அழுக்குமே போயிருங்க. இப்போ இந்த அளவுக்கு கட்டியாக நம்ம இதை கலந்து எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு ப்ரெஷ் எடுத்துருக்கிறேங்க. இந்த ப்ரெஷ்ஷை எடுத்து இந்த அழுக்கு இருக்கிற இந்த மிக்சியில் எல்லா பக்கமுமே நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எந்த பக்கம்லாம் அழுக்கு இருக்கோ நல்லா எல்லா பக்கமும் அந்த இடுக்குக்குள்ளே எல்லா பக்கமுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதோட அழுக்கு போகிறது பாருங்கள். அப்ளை தான் பண்ணுறோங்க. அதுக்கே நமக்கு இவ்வளோ அழகாக அழுக்கு போகுது. இதை எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் வச்சாலே போதும். நீங்கள் அப்படியே வைக்கணும் கூட தேவையில்லை. உடனே ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சாலுமே அவ்வளோ அழகாக அழுக்கு போயிடும். ஒரு ஈர துணி ஒன்று எடுத்துருக்கிறேன். இந்த ஈர துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இந்த ஈர துணியை வச்சு தொடச்சி எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக அழுக்கு போயிருச்சுது. உங்களை ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் பாருங்கள். நம்ம லைட்டாக தாங்க இதை ரொம்ப நம்ம ஹார்டாக போட்டு தேய்க்கணும்னு தேவையே கிடையாது. இந்த பேஸ்ட்டுக்கு அவ்வளோ அழகாக அழுக்கு போயிடும். இந்த இடுக்குகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் எடுத்தாலே அந்த இடுக்குகளெல்லாம் அழுக்கு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த துணியை வச்சு ஒரு குச்சி வச்சுட்டு இந்த துணியை சிங்கிளாக வச்சுட்டு இப்படி தேய்ச்சி விட்டாலே போதுங்க. நல்லா அதில் இடுக்குகள் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். பாருங்கள் எவ்வளோ ஒரு புதுசு மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். அந்த ஈர துணியை வச்சு அதிலலாம் அந்த பேஸ்ட்டு இருக்கும். அதனால் இந்த ஈர துணியை வச்சு இந்த ஒயரையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஒயரையும் நான் தேய்ச்சி விட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு ஒயிட் ஆயிடுச்சுதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு காஞ்ச துணி வச்சு நம்ம மறுபடியும் இதை தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள் மிக்ஸி ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பேஸ்ட்டுக்கு அவ்வளோ அழகாக அழுக்கு போயிடுங்க. மிக்சியோட இந்த பிளக் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குங்க. எக்ஸ்ட்ரா ஒயராக இருக்கும்போது நமக்கு லென்த்து அதிகமாக அது கீழே தான் இருக்கும். நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போதும் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு ஒரு அருமையான டிப்பு பார்க்கலாம். நான் என்னோடய பாப்பாவோட வளையல் எடுத்துருக்கிறேன். இப்போ மிக்ஸி ஒயரை நம்ம உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரெல்லாம் மடிச்சுட்டு இந்த பேங்கிள்ஸை அந்த ஒயருக்குள்ளே கொடுத்துட்டு நல்லா முறுக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா பாருங்கள் நமக்கு நல்லா டைட் ஆயிடுச்சு. ஒயரும் கலந்து வராது. இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளோட ஒயரும் நமக்கு டேமேஜ் ஆகாது. அடுத்த டிப் என்னென்னா, இந்த மிக்சியோட பேக் சைடில் இருக்கிற இந்த புஷ்ஷு ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் க்ளீன் பண்ணும்போது அந்த கவுண்டர் டாப்பில் இருந்து மிக்ஸி எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டைட்டாக பிடிச்சிருக்கும். இதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டுக்கு கீழே இந்த மிக்சியை வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணும்போது பாருங்கள் இப்படி இழுத்தாலே அழகாக வந்துடும். நமக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம மசாலாலாம் அரைக்கும்போது ஏதாச்சும் கொட்டிருச்சு அப்படின்னா அந்த பிளேட்லேயே அது விழுந்துடும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் மிக்சியில் நம்ம வடைக்கு மாவு அரைக்கும் போதோ இல்லைனா இட்லிக்கு மாவு அரைக்கும் போதோ திடீர்னு மிக்சி ஸ்டாப் ஆயிருங்க. அது எதனால் அப்படின்னா ஓவர்லோடு. இன்னொன்று மிக்சி சூடாயிரும். அதனால் நமக்கு மிக்சி ஸ்டாப் ஆயிரும். இதுக்கு பயந்து போய் நீங்கள் கடைக்கெலாம் எடுத்துகிட்டு போகாதுங்க. மிக்சிக்கு பேக் சைடு இருக்கிற இந்த ரெட் கலர் பட்டனை நீங்கள் நல்லா அமுக்கி விடுங்க. பிளக் ஒயரெல்லாம் உருவிட்டு அதை அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கரைச்சி மறுபடியும் நீங்கள் மிக்சியை போட்டீங்க அப்படின்னா அது ஓட ஆரம்பிச்சிடும். சூடாகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மாவு இதுவே அரைக்கிறீங்க அப்படின்னா ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைங்க. மிக்ஸி ஸ்டாப் ஆகாது, ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மிக்ஸியோட லைஃப் நல்லாவே இருக்குங்க. மிக்ஸியை சூடாகாமலேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அடுத்த டிப் வந்து மிக்சிக்கு பேக் சைடு இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் மாதிரி இருக்குங்க. இது வந்து காற்று போகிறதுக்காக வச்சுருப்பாங்க. இதில் வந்து தண்ணி பற்றக்கூடாது. அதனால் ஒரு காஞ்ச ப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு தூசி இதுவாக அடைச்சிருந்தது அப்படின்னா அதுலேருந்து காற்று வராது மிக்சி ஓடும்போது. அதனால் ஒரு காஞ்ச ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு இதை வந்து லைட்டாக வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தூசி எதுவும் அடைச்சிருந்ததுன்னா போயிருக்கும். அடுத்த டிப் வந்து இந்த மிக்சி ஜாரோட மூடியை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரப்பரை வந்து நைஃபு வச்சு எதுவும் எடுக்காதங்க. ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு தள்ளி விட்டீங்க அப்படின்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்படி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் இதை எடுத்தால் போதும். அடுத்த டிப் வந்து இந்த மிக்சி ஜாரில் இருக்கிற இந்த மூடியோட வாசர் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது. நான் கைட்டை தட்டினாலே அதை வந்து கீழே விழுந்துருதுங்க. அந்த அளவுக்கு லூஸாக இருக்குது. இதுக்காக நீங்கள் கடையில் போய் வாசர் வாங்கி போடணும்னு தேவையே இல்லைங்க. நம்ம வீட்டிலையே இதை வந்து நல்லா டைட்டாக ஆக்கிடலாம். அதுக்கு வந்து ரப்பர் பேண்டே போதும். நான் வந்து 2 ரப்பர் பேண்ட் எடுத்துருக்கிறேன். 2 ரப்பர் பேண்டையும் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து மாட்டி விட்டுக்கலாம். மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்கும். நீங்கள் மசாலா எதுவும் அரைச்சாலுமே அதை எதுவுமே கொட்டாது. நான் வந்து இன்னொன்றும் மாட்டிக்கிறேன். இதை மாட்டிட்டு நான் உங்ககிட்ட கீழே தட்டி காட்டுறேன். ஃபஸ்ட்டு விழுந்தது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழவே விழாது. அந்த அளவுக்கு வந்து டைட்டாகிட்டு இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு வந்து நமக்கு வந்து இது வந்து உழைக்குங்க. மறுபடியும் லூஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இதே மாதிரி ரப்பர் பாயிண்ட் போட்டுக்கோங்க. இதுக்காக நம்ம கடையிலலாம் போய் காசு கொடுத்து மாற்றணுன்னே தேவையில்லை. இப்போ பாருங்கள் நான் தட்டி காட்டுறேன். கீழே விழாது பாருங்கள். அந்தளவுக்கு வந்து நல்லா டைட்டாகிருச்சுது. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா. இப்போ பாருங்கள் எவ்வளோ டைட்டாக ஆயிடுச்சுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸாக இருக்கோ நீங்கள் அத்தனை ரப்பர் பாயிண்ட் போட்டுக்கோங்க. நான் 2 தான் போட்டிருக்கிறேன். அந்த 2லே பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக ஆயிடுச்சுது. இப்படி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா எதுவும் அரைச்சோம் அப்படின்னா அது கொட்டவே கொட்டாதுங்க. அடுத்த டிப் வந்து மிக்சியோட அந்த ஜார் இருக்குல்ல அதோட பிளேடு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா மசாலாலாம் அரைச்சி கொடுக்கும். அது ஷார்ப்னர் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மசாலாவே அரைக்காதுங்க. இது நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இந்த கல்லுப்பை வந்து நீங்கள் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்சி ஜாரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாகிருங்க. கல்லுப்புக்கு பதில் நீங்கள் வந்து முட்டையோட ஓடு கூட எடுத்துக்கலாம். அதை போட்டு நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் மசாலாலாம் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பிளேடு வந்து ஷார்ப்பாயிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஷார்ப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் வந்து இந்த மிக்சி ஜாருக்கு இந்த பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு அழுக்கு இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம தண்ணியில் தான் ஊற வைப்பாங்க சில பேர். அப்படி ரொம்ப நேரம்லாம் தண்ணியிலலாம் ஊற வைக்கக்கூடாதுங்க. அப்படி ஊற வச்சோம்னா நம்மளோட ஜாரோட லைஃபுமே வந்து போயிடும். இதுக்கு வந்து ஒரு அருமையான டிப்பு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஆப்ப சோடா எடுத்துருக்கிறேன். இந்த ஆப்ப சோடாவை இதுக்குள்ளே வந்து போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே வந்து இதை ஊற்றிடலாம். லெமன் ஊற்றுனதும் நல்லா வந்து பொங்கி வரும் பாருங்கள். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே பார்த்திங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் தானாகவே வந்து ஊறி எடுத்துகிட்டு வந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுது. இப்போ பாருங்கள் நான் கைட்டையே எடுத்து காட்டுறேன். அப்படியே அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துட்டு இதை வந்து நம்ம தேய்க்கணும் கூட தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் சைடு வந்து க்ளீன் பண்ணுங்கள். தண்ணியிலலாம் ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்காதங்க. இந்த தண்ணியை வந்து நான் தூர ஊற்றிட்டு இதை வந்து ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நல்லா வந்து சுத்தமாயிருங்க. இந்த மாதிரி வந்து பேக் சைடு வந்து க்ளீன் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் துணி வச்சு தொடச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். எவ்வளோ ஒரு நல்லா க்ளீன் ஆயிடுச்சின்னு பாருங்கள். நம்ம மிக்சியை வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாத்துட்டோம் அப்படின்னா அதோட லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஆயிடுச்சுதுன்னு. அடுத்த டிப் வந்து மிக்சி ஜாரில் வந்து சில டைமில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து பேட் ஸ்மெல் அடிக்கும். அந்த பேட் ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு லெமனோட தோல் வச்சுருப்போம். இந்த தோலெல்லாம் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த மூடியும் சரி அந்த மிக்சியும் சரி நல்லா மணமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை ஃபாலோ பண்ணாலே போதும். பாருங்கள் மிக்சி வந்து எவ்வளோ ஒரு புத்தம் புதுசாக ஆயிடுச்சுது. எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். நான் உங்கள்கிட்ட போட்டு காட்டுறேன்.
இன்றைக்கி பார்த்தா இந்த எல்லா டிப்ஸுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மிக்சிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் கடைக்கு போகணுன்னு தேவையே இருக்காதுங்க. உங்கள் மிக்சியோட லைஃபு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.